TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் காலை செய்திகளுடன். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பில் தீர்மானம் எடுப்பதற்காக கூடிய இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு எவ்விதமான தீர்மானங்களும் இன்றி கூட்டத்தினை நிறைவு செய்துள்ளது. குறித்த விடயம் சம்பந்தமாக கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தனை சந்திப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியா 2ஆம் குறுக்கு வீதியில் உள்ள தனியார் விடுதியில் 10:30 முதல் மாலை 6:30 வரையில் நடைபெற்றிருந்தது. குறித்த கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன் மற்றும் சார்ல்ஸ் நிர்மலநாதன் ஆகியோர் பங்கேற்றிருக்கவில்லை. இந்நிலையில் கூட்டத்தில் முதலில் கட்சிக்கு எதிராக தொடுக்கப்பட்டுள்ள வழக்கு விசாரணைகள் சம்பந்தமாக ஆராயப்பட்டது. இதன்போது பல்வேறு வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து வழக்காளிகளின் சட்டத்தரணிகளுடன் சமூக தேர்வுக்கு இணக்க பேச்சு நடத்துவதற்கு மத்திய குழு உறுப்பினர்களும் ஜனாதிபதி சட்டத்தரணிகளுமான எம்.ஏ. சுமந்திரன், கே.வி. தவராசா ஆகிய இருவரும் இதனை கையாளுமாறு தீர்மானிக்கப்பட்டது. கட்சியின் தலைவர் உட்பட ஏனைய அனைத்து தெரிவுகளும் மீள ஆரம்பத்திலிருந்து யாப்புக்கு அமைவாக கையாள்வதாகவும் தீர்மானிக்கப்பட்டது. இதனை அடுத்து ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது தொடர்பில் ஆராயப்பட்டது. இதன்போது ஸ்ரீதரன், அரியநேந்திரன் ஆகியோர் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட வேண்டியதன் அவசியம் தொடர்பில் தாம் கொண்டிருக்கின்ற கருத்துக்களை வெளிப்படுத்தினார்கள். அதே நேரம் கே.வி. தவராசா பொது வேட்பாளர் தொடர்பில் உள்ள சாதக மற்றும் பாதக நிலைமைகளை சுட்டிக்காட்டினார். எனினும் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதால் ஏற்படுகின்ற பாதக நிலைமைகள் தொடர்பில் கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் 8 பேர் வரையில் தமது அபிப்பிராயங்களை வெளிப்படுத்தினர். அத்துடன் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்க வேண்டியதில்லை என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு எதிரான நிலைப்பாட்டை ஏற்கனவே வெளிப்படுத்தியிருந்த சுமந்திரன் இறுதி வரையில் அமைதியாக இருந்தார். எனினும் சக உறுப்பினர்கள் அவருடைய கருத்தினையும் பகிருமாறு கோரியதை அடுத்து ஏற்கனவே இந்த விடயம் சம்பந்தமாக நான் கூறிய நிலைப்பாட்டிலிருந்து மாறவில்லை என்று தெரிவித்ததுடன் சம்பந்தன் ஐயா தன்னிடத்தில் கூறிய விடயங்களையும் சுட்டிக்காட்டினார். அதனைத் தொடர்ந்து சம்பந்தனை சந்திப்பதற்கான இணக்கம் உறுப்பினர்களிடத்தில் ஏற்படுத்தப்பட்டது. மேலும் ஜனாதிபதி தேர்தலில் தென்னிலங்கை வேட்பாளர்கள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டு அவர்களின் நிலைப்பாடுகளை அறிந்ததன் பின்னர் இறுதியான தீர்மானங்களை எடுக்கலாம் என்றும் குறித்த விடயம் சம்பந்தமாக மீண்டும் மத்திய செயற்குழுவை கூட்டி பேசுவதெனவும் உறுப்பினர்கள் இணக்கம் கண்டனர். இதே நேரம் சுமந்திரன் தென்னிலங்கையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் மூவருடன் தான் நடத்திய உரையாடல் சம்பந்தமாக பொருத்தமான நேரத்தில் பகிர்ந்து கொள்வதாகவும் கூறியுள்ளார். முன்னதாக யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற சிவில் அமைப்புகளுக்கும் அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பின் போது பொது வேட்பாளர் விடயத்தில் தீர்மானத்தினை அறிவிப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கு 14 நாட்கள் வழங்கப்பட்ட நிலையிலே வவுனியாவில் கூட்டம் நடைபெற்றதோடு அது தீர்மானமின்றி நிறைவடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஒற்றையாட்சி நீக்கப்பட்டு சமஷ்டி அடிப்படையிலான உத்தரவாதம் வழங்கப்படும் வரையில் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலை முழுமையாக புறக்கணிப்போம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அறைகூவல் விடுத்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழர்கள் முழுமையாக புறக்கணிப்பதன் ஊடாக 3 செய்திகள் சர்வதேசத்திற்கு வெளிப்படுத்தப்படும் என்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க வேண்டுமா இல்லை வாக்களிக்க வேண்டுமா என்பது தொடர்பில் நீண்ட தெளிவுபடுத்தல் அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணித்ததன் விளைவாக தன்னால் ஜனாதிபதியாக வெற்றி பெற முடிந்தது என்ற நிலைமையையும் தோற்றவர்கள் தமிழ் மக்களின் தீர்வு தொடர்பாக நம்பிக்கையை கொடுத்திருந்தால் தங்களால் வென்றிருக்க முடியும் என்ற இயக்கத்தையும் உருவாக்கும். அத்தோடு தேர்தலில் வென்றவரும் கூட தமிழ் மக்களின் வாக்குகள் இன்றி எதிர்காலத்தில் தன்னால் வெற்றி பெற முடியாமல் போகும் என்ற உண்மையை விளங்கி கொண்டு செயற்பட வேண்டிய அச்சத்தையும் உருவாக்கும்.
மேலும் தமிழ் மக்கள் தமது வாக்குகளை தங்கள் இன நலன் சார்ந்தே இனி பயன்படுத்துவார்கள் என்பதும், இனியும் தமிழ் மக்களை வாக்களிக்கும் எடுபிடிகளாக பயன்படுத்த முடியாது என்ற காத்திரமான செய்தி பிராந்திய வல்லரசுக்கும் அதனுடன் இணைந்து செயற்படும் பூகோள ஆதிக்க சக்திகளுக்கும் அவர்களின் உள்ளூர் முகவர்களுக்கும் திட்டத் தெளிவாக வழங்கப்படும் என்பன அந்த செய்திகளாகும். இதே நேரம் ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பு நீக்கப்பட்டு சமஷ்டி அரசியல் அமைப்பு கொண்டு வரப்பட வேண்டும் என்ற உறுதியான நிலைப்பாட்டுடன் தமிழர் ஒற்றுமையாக நிறைவேற்றப் போகும் இந்த ஜனாதிபதி தேர்தல் புறக்கணிப்பினூடாக அரசியல் ரீதியாகவும் இராஜதந்திர ரீதியாகவும் ஏற்படுத்தப்பட போகும் அழுத்தமானது தமிழ் இனத்துக்கே பாரிய பலத்தை வழங்கும் என்ற உண்மையை விளங்கிக் கொண்டு செயற்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்காக தமிழ் அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கும் சிவில் அமைப்புகளுக்கும் இடையிலான சந்திப்பொன்று இன்று மாலை 6 மணிக்கு யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ளது. இதன்போது பொது கட்டமைப்பை அமைப்பதற்காக சிவில் சமூகத்தின் சார்பில் நியமிக்கப்பட்ட 10 அங்கத்தவர்கள் அடங்கிய குழுவினர் அரசியல் கட்சிகளுடன் பேச்சுக்களை முன்னெடுக்க உள்ளனர். இந்த கூட்டத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பிரதிநிதிகள் பங்கேற்பது தொடர்பில் எந்தவிதமான தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் யோசனையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் சிரேஷ்ட தலைவர் ஆர். சம்பந்தன் மாவை சேனாதிராஜா மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரனிடத்தில் இறுக்கமான நிலைப்பாட்டை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட M.A. சுமந்திரன், சம்பந்தன் ஐயாவை நேரில் ஒரு தடவை சந்தித்திருந்தேன். அதன்பின் அவர் தொலைபேசி வாயிலாக உரையாடியிருந்தார். இந்நிலையில் அவர் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது சம்பந்தமாக 3 விடயங்களை சுட்டிக்காட்டினார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். முதலாவதாக, நாங்கள் தொடர்ச்சியாக தமிழர்கள் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதில்லை என்ற நிலைப்பாட்டில் இருந்து வருவதோடு ஐக்கிய இலங்கைக்குள் தீர்வினை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறோம். இரண்டாவதாக, பொது வேட்பாளர் விவகாரம் ஒஸ்லோ உடன்பாட்டை மீறுவதாகவும் அமையும். ஏனென்றால் ஒஸ்லோ உடன்பாட்டில் இலங்கை அரசாங்கம் சமஷ்டி அடிப்படையிலான பேச்சுக்கு தயார் என்றே கூறியுள்ளது. ஆகவே பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதன் கூடாக அந்த ஒப்பந்தத்தினை தூக்கி எறிந்து செயற்பட முடியாது. மூன்றாவதாக, இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் வடகிழக்கு இணைப்பு செய்வதாக இருந்தால் வாக்கெடுப்பை செய்ய வேண்டும். அதே நேரம் வாக்கெடுப்பை செய்வதாக இருந்தால் கல்லோயா திட்டம் உள்ளிட்ட காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட குடியேற்றங்கள் அகற்றப்பட வேண்டும். ஆகவே கிழக்கு மாகாணத்தில் வெளியேற்றப்பட்டவர்கள் மீள குடியேற்றப்பட்டதன் பின்னரே வாக்கெடுப்பை நடத்த முடியும். அவ்விதமான சந்தர்ப்பங்களை விடுத்து பொது வேட்பாளர் தெரிவுக்கு செல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டார். அத்துடன் தனது நிலைப்பாட்டினை மாவை சேனாதிராஜாவுக்கும் ஸ்ரீதரனுக்கும் தெரியப்படுத்தியுள்ளதாகவும் சுமந்திரன் தெரிவித்தார். வடகிழக்கு தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எமது அபிலாசைகளை வெளிக்கொண்டு வரும் விதத்தில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்போம் என்று தமிழ் மக்கள் கூட்டணி செயலாளர் நாயகமும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான நீதியரசர் க. வி. விக்னேஸ்வரன் தெரிவித்தார். முள்ளிவாய்க்கால் அவலத்தின் 15வது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு வெளியிட்டுள்ள ஊடக அறிவிப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இராமாயணம், மகாபாரதம் போன்ற காவியங்களில் தர்மவழி நின்றவர்கள் 14 வருடங்கள் அடங்கி போனார்கள். 15ஆம் ஆண்டில் அவர்கள் எழுச்சி பெற்றதை பார்க்கின்றோம். அதேபோல் எமது தமிழ் உறவினர்களிடையே உணர்வு பூர்வமான எழுச்சியை வடகிழக்கு மாகாணங்களிலும் கொழும்பிலும் இன்னும் சில இடங்களிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்றும் அவர் கூறினார். எமது புலம்பெயர் உறவுகள் நாட்டுக்கு நாடு நின்று இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை மனதில் நிறுத்தி இந்நாளை கருநாளாக கருதி நிற்கின்றனர். 14 வருட எமது வனவாச காலம் முடிவுக்கு வந்துள்ளது. இவ்வருட நினைவேந்தல் வாரமும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்தும் காலகட்டமும் இணைந்து வந்துள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் எம் சார்பில் உலகில் பல நாடுகள் குரல் கொடுக்க தொடங்கியுள்ளன. எமது அரசியல் கட்சிகள் ஒன்று சேர்ந்து பொது வேட்பாளரை ஆதரிக்க முன் வந்துள்ளன.
அரசாங்கம் கூட நினைவேந்தலை தடை செய்யக்கூடாது என்ற முடிவுக்கு வந்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கைக்கான ஈரான் தூதுவர் மீது கொழும்பில் வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதலை நடத்தியதாக கூறப்படும் கருவாத்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கொழும்பு புதுக்கடை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர் இன்று வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கொம்பனி வீதி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழு மற்றும் கட்சி தலைவர்களிடையே இடம்பெறவிருக்கும் விவாதத்துக்காக ஐக்கிய மக்கள் சக்தி திகதியை வழங்கியுள்ளது. அதன் பிரகாரம் 2 கட்சிகளின் பொருளாதார குழுக்களுக்கிடையிலான விவாதத்தை இந்த மாதம் 27ஆம் திகதிக்கும் 31ஆம் திகதிக்கும் இடைப்பட்ட திகதி ஒன்றும், தலைவர்களுக்கிடையிலான விவாதத்தை ஜூன் மாதம் 3ஆம் திகதிக்கும் 7ஆம் திகதிக்கும் இடையிலான ஒரு திகதி வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது. இது தொடர்பாக தேசிய மக்கள் சக்திக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார விவாதத்துக்கு தேவையான இணைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்திடம் கோரியிருப்பதாகவும் தெரிவித்தார். இந்தோனேசியாவில் நடைபெறும் 10வது உலக நீர் உச்சி மாநாட்டின் உயர்மட்ட அமர்வுடன் இணைந்து இலங்கையில் ஸ்டார்லிங்க் சேவை வசதியை அமுல்படுத்துவது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் உலக புகழ்பெற்ற வர்த்தகரான எலான் மஸ்கை சந்தித்து கலந்தாலோசித்தார். இதன்போது மேற்படி செயல்முறையில் இணைவதற்கான விண்ணப்ப செயல்முறையை விரைவுபடுத்துவது குறித்து ஆராயப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்தோனேசியாவின் கடல்சார் விவகாரங்கள் மற்றும் முதலீடுகளுக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சரை ஜனாதிபதி சந்தித்துள்ளார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.